அனைவருக்கும் வணக்கம். இன்று மோடி செங்கல்பட்டுல ஒரு மாநாடு என்டிஏ கூட்டணியில கலந்துக்கிட்டாரு. அந்த மாநாட்டில் பேசினவர் தான் பிரதமர், இதுக்கு எல்லாம் நம்ம தான் பொறுப்பு, இதையெல்லாம் நம்ம தான் சரி பண்ணணும் என்ற அந்த உணர்வே இல்லாம அவர் பாட்டுக்கு அள்ளி விடுறாரு. என்னன்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாம் கொள்ளைக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க என்று சொல்லி அள்ளி விடுறாரு மாநில அரசாங்கத்தின் மீது குறை சொல்லி. அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதே போல ஷேர் பண்ணியும் பகிர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. அதாவது மோடி இங்க வராருன்னு ஒன்று நம்ம முதல்வர் 25 துரோகங்கள் என்று சொல்லி கேள்வி கேட்டு அதை ட்விட்டரில் இன்னைக்கு அதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அகில இந்திய அளவில் அந்த 25 துரோகங்கள் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த 25 துரோகங்களை பற்றி பிரதமர் மோடிக்கு ஒரு வார்த்தை கூட பேச அவருக்கு துணிவில்லை. ஏன்னா அந்த என்ன 25 துரோகங்கள்னு பார்த்தோம்னா, இந்த தொகுதி மறைவரை என்ற பேரில் தொகுதியை குறைக்கும் முயற்சியில் ஈடுபடுறாங்க இல்லையா, அதை குறைக்க மாட்டோம், தொகுதி மறுவரை என்ற பேர்ல குறைக்க மாட்டோம், தொகுதிகளையும் குறைக்க மாட்டோம் என்று சொல்லி உங்க வாயில சொல்லுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாரு. ஒண்ணு. அப்புறம் ஆளுநரை வச்சு மாநில அரசு செயல்பட விடாமல், தீர்மானங்களை நிறைவேற்ற விடாம இந்த மாதிரி தடுத்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா என்று சொல்லி கேட்டார். கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஏன் அனுமதி கொடுக்கல, அதே போல மதுரைக்கு ஏன் அனுமதி கொடுக்கல, எப்படி சென்னை 2ஆம் கட்ட ரயில் திட்டத்துக்கு ஏன் நிதி ஒதுக்கீடு செய்யல, இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இந்த மாதிரி 25 துரோகங்கள். இன்னொரு மிக முக்கியமானது, எங்க கல்வியோட மாநில உரிமையில நீங்க எதுக்கு தலையிடுறீங்க, மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து போட்டாதான் நிதி கொடுப்போன்னு நீங்க எதுக்கு சொல்றீங்க, அது எங்க மாநில உரிமை இல்லை, அதை எதுக்கு நீங்க தலையிடுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க நிதி பகிர்வை ஏன் சரியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம அவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணுன்னு அளந்து விட்டுட்டு போயிடுறாரு. வாயை திறந்தாலே பொய் தான், அதுல ஒரு உண்மையை கூட பேசல. அப்படி என்ன அளந்து விட்டாருன்னு பார்த்தோமா, வந்த உடனே எப்போதுமே அவருக்கு பொய் பேசுறது தான் பழக்கம். தமிழும் தமிழர்களும் பண்பாட்டின் அடையாளம் என்று சொல்லி தமிழர்களை புகழ்ந்து பேசுறாரு. இவருக்கு எப்பயுமே தேர்தல் வந்தா தான் தமிழ்நாடுன்ற ஒரு ஊர் இருக்கிறதே தெரியும், இல்லைன்னா இவர் வரவே மாட்டார். அப்படிதான் இவர் இருந்துட்டு இருக்காரு. இந்த தேர்தல் வந்ததுடனே தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. சரி, தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்கறதுக்கு இவங்களுக்குலாம் கூச்சமாவே இருக்காதா, வெக்கமா இருக்காதா? என் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உண்டான கல்விக்கு உண்டான நிதியை கொடுக்காம இருந்துட்டு, நம்ம பிள்ளைங்களோட படிப்புல கையை வச்சுட்டு படிக்க விடாம பண்ணிட்டு, எப்படி இவங்க நம்ம கிட்ட ஓட்டு கேட்குறாங்க? கூட்டணி வச்சுக்கிட்டு வெக்கமா இருக்காதா இவங்களுக்குலாம்? நிதி கொடுக்க மாட்டீங்க, நம்ம கட்டுற வரிப்பணம், நம்ம கட்டுற வரிப்பணத்தை திருப்பி நமக்கு கட்டுற பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி, இதையெல்லாம் இப்படி பண்றீங்க? நம்ம 1 ரூபாய் வரி கட்டினாக்க எங்களுக்கு 29 பைசா தரீங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரியுமே கொடுக்காம, ஆனா 1 ரூபாவை விட மிக மிக குறைவாக உத்தரப்பிரதேசத்துல வரி கொடுத்தாக்க அவங்களுக்கு 3 ரூபாய் கொடுக்குறீங்க. உத்தரப்பிரதேசம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம், அதை விட குறைவு தான் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசம் இதோட 1 மடங்கு அதிகம், 2 மடங்கு அதிக மக்கள் தொகையில. ஆனாலும் அவ்வளவு மக்கள் தொகை வாழும் மாநிலத்திலேயே குறைவான வரி தான் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னாக்கா, அங்க வாங்கும் சக்தி இல்லை, மக்கள் தான் அடர்த்தியா இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு அவங்க பஞ்சத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா எங்க தமிழ்நாட்டுல அப்படி இல்லை, அனைத்து துறையிலையும் வளர்ச்சி அடைந்து தனி நபர் வருமானம் அதிகரிச்சிருக்கு. அதனால நம்ம அதிகம் வரி கட்டுறோம். இப்போ நாங்க கட்டுற வரியை எடுத்துட்டு நீங்க உத்தரப்பிரதேசத்துல போய் கொடுக்குறீங்க, எங்களுக்கு வரி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வரியும் கொடுக்க மாட்டீங்க, கல்வி நிதியும் கொடுக்க மாட்டீங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு அந்த 100 நாள் வேலைய அதையும் குறைப்பீங்க, உரிய சம்பளமும் போட மாட்டீங்க. இது எல்லா விதத்திலையும் தமிழ்நாட்டை வஞ்சித்துட்டு எதுக்கு இந்த வீண் விளம்பரம்? தமிழர்கள் தான் பண்பாட்டின் அடையாளம், இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் எடுத்துக்காட்டு.
வரலாற்று அகழாய்வு ஆய்வு அறிக்கையை வெளியிட சொல்லி தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு ஆரம்பத்திலேயே அறிக்கை கொடுத்தாருல்ல, அந்த அறிக்கையை இது வரைக்கும் வெளியிட்டு இருக்கிறீங்களா? நீங்க வந்து தமிழர் தான் பண்பாட்டின் அடையாளம்னு சொல்றீங்க, இந்தியாவின் அடையாளம்னு சொல்றீங்க. அந்த கீழடி ஆய்வு அறிக்கையை அதை முதல்ல கொடுத்தீங்களா? யார்கிட்ட அங்க வந்து நடிக்கிறீங்க? மக்கள் தமிழர்கள் மறந்துருவாங்களா? அவ்வளவு அரசியல் புரிதல் உத்தரப்பிரதேசமா இல்ல பீகார் மக்கள் மாதிரி ஏமாந்து இருக்கிறாங்களா? அவ்வளவு அரசியல் புரிதல் இல்லாம தமிழர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா பிரதமர் அவர்களே? நீங்க வந்துட்டு அந்த ஆராய்ச்சி அகழாய்வு இதை அறிக்கையே விட மாட்டீங்க, ஒன்றிய அரசு இதெல்லாம் விட மாட்டீங்க. ஒண்ணு, தமிழுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த நிதியாவது ஒதுக்குனீங்களா? தமிழுக்கு 25 கோடி, சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி கொடுக்குறீங்க. அது பேசுறதுக்கு ஆளே இல்லை, சமஸ்கிருதம் பேச ஆளே இல்லை. அது வெறும் 24,000 பேர் தான் இந்தியாவிலே, ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே 24,000 பேர் தான் அது வந்து பேசக்கூடிய மொழி. ஆனா தமிழர்கள் வந்து உலகெங்கும் இருக்கிறாங்க. அந்த தமிழுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து பல்கலைக்கழகங்கள்ல இருக்கை அமைச்சு ஆய்வு பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலாம். உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் பற்று இருந்தால், தமிழ் மக்கள் மீது அன்பு இருந்தால், உண்மையிலேயே தமிழ் தொன்மையான மொழி, அதை பாதுகாக்கணும்னு என்ன இருந்தால் நீங்க தமிழுக்குள்ள அதிக நிதி ஒதுக்குவீங்க. அதை பண்ணலையே. நீங்க சும்மா வந்து இந்த ஏட்டு சுரக்காய் கதைக்கு கறிக்கு உதவாது என்று சொல்வதை போல வாயிலேயே வடை சுட்டு அப்படியே தமிழ் மக்கள் ஏமாந்து இருக்காங்க. நீங்க சொல்ற வடையெல்லாம் நம்பி ஏமாறுவதற்கு கொஞ்சம் கூட கூச்சல்லாம சொல்றீங்களே. இளைஞர்களை எல்லாத்தையும் போதையின் பாதையில கொலகாரங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, மன்னிக்கவும் குற்றவாளிகளிடம் ஒப்படைச்சிட்டாங்க என்று சொல்லி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, நீங்க தானே பிரதமர், இந்த நாட்டுல நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தானே பொறுப்பு இருக்குது. கொஞ்சம் கூட இதுல ஒரு அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாம, நாம பிரதமர், அதை கண்காணிக்கிற பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. இப்ப குஜராத்ல இருந்து போதைப் பொருள் வருது, அப்ப மாநில எல்லையில கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? இதை நான் ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்கேன். குஜராத்ல இருந்து வருது, நைஜீரியாவில இருந்து போதைப் பொருள் கடத்தப்படுகிறது, உத்தரப்பிரதேசத்துல இருந்து வருது. இப்ப இந்த மாநில எல்லைகளை எல்லாத்தையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? மோடி இப்படி பேசலாமா குற்றவாளிகிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு? இப்போ மோடிக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தமே, பிரதமருக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாரு. எதுக்கு நீங்களாம் ஒரு பிரதமர்னு இருக்கணும்? இப்போ ஒன்று, அவங்க கடத்தக்கூடிய வழிமுறைகள் வந்து ஒன்று ஃப்ளைட்ல வரும், இல்லைன்னா கப்பல் மூலமாக வரும், இல்லைன்னா கூட்ஸ் வண்டி சுங்கச்சாவடி வழியாக லாரிகள் இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று கடத்துவாங்க. அப்போ இதையெல்லாம் கண்காணிக்கிற பொறுப்பு ஒன்றிய அரசாங்கம் உங்க கையில தானே இருக்கு. உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்ட்டு பேசினேன். நிதி கொடுக்காம தமிழ்நாட்டோட அரசோட கடன் தொகை மட்டும் 5 லட்சம் கோடி ஆயிடுச்சு என்று சொல்லி கொஞ்சம் கூட வாய் கூசாம நீங்களா என்னமோ உத்தம மாதிரி பேசுறீங்களே. இங்க கட்டமைப்புகள் உருவாக்கி இருக்கு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம்ட்டு அவங்களுக்கு மானியமாக, நீ படிச்சினாக்க உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு மானிய நிதிய இந்த மாதிரிலாம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. வளர்ச்சி கட்டிடங்கள், நூலகங்கள், பூங்காக்கள் எல்லாமே கட்டுமானத்துல இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு உங்க ஒன்றிய அரசாங்கத்து புள்ளி விவரப்படி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சது தமிழ்நாடு தானே. உங்க புள்ளியியல் துறை தானே இந்த அறிக்கை கொடுத்துருக்குது. அப்படி இருக்கும்போது உங்க புள்ளியியல் துறை கொடுத்த அறிக்கை பொய்யின்றீங்களா, இல்ல நீங்க சொல்றது பொய்யின்றீங்களா? ஒரு உண்மைத்தன்மையும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில ஒரு பிரதமர் பேச வேணாமா? நீங்க 200 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த கடன் வாங்கி என்ன பண்ணிருக்கீங்க? ஏர்போர்ட் வித்தாச்சு, எல்ஐசி வித்தாச்சு, ஏதாவது புதிய நிறுவனங்கள் ஏதாவது உருவாக்குனீங்களா? பிரைவேட் தனியார் நிறுவனத்தால லாபம் ஈட்டக்கூடிய வகையில அவங்களால தொழில் பண்ண முடியுதுன்னா ஏன் அரசாங்கத்தால பண்ண முடியல? எதுக்காக எல்லா நிறுவனங்களையும் வித்தீங்க? பிரதமர் நேரு அவர்கள் உருவாக்கி வச்சதெல்லாம் நீங்க வந்து வித்து தின்னுட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த பணம்லாம் யாருக்கு போய் சேருதுன்னா அதானி அம்பானிக்கு. அவங்களுக்கு 4000 கோடி கடன் தள்ளுபடி பண்றீங்க. அதானிக்கும் அம்பானிக்கும் இன்னும் மற்ற உங்க நண்பர்களுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்றீங்க. இந்த 200 லட்சம் கோடியும் அதுல தானே போய் கிடக்குது. எந்த ஒரு கட்டுமானத்தையும் உருவாக்கல. ஒன்றிய அரசாங்கம் சார்பா நீங்க செஞ்ச மக்கள் நல திட்டங்கள் என்ன, அதை வரிசைப்படுத்துங்க.
இந்த லட்சணத்துல வேற மோடி சொல்றாரு திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பியே தீர்வோம். நீங்க என்னைக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னீங்களோ அன்னைக்கே அப்போதே திமுக தான் மீண்டும் 2.0 ஆட்சிக்கு வரும் என்பது உறுதியாயிப்பு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். திருப்பரங்குன்ற பிரச்சனையை பத்தி பேசுனீங்க. இதெல்லாம் நீங்க புதுசா இதுவே உங்களுக்கு எதிரா மாறும். தமிழர்கள் அப்படி ஒன்றும் புரியாதவங்களாம் இல்லை. இந்த அரசியல்னா என்ன, நீங்க எதுக்காக திருப்பரங்குன்ற பிரச்சனை எடுத்தீங்க அப்படின்றதெல்லாம் புரியாதவங்க இல்லை. நீங்க இந்த மாதிரியான மத ரீதியான பிரச்சனைகளை எடுக்க திமுகவுக்கு தான் பிளஸ் ஆகும். தமிழர்கள் நல்லா அது புரிஞ்சிருக்காங்க. தமிழர்களாகிய திராவிடர்களாகிய தமிழர்கள் எல்லாரும் திமுகவை தான் ஆதரிப்பாங்க. பார்லிமெண்ட் தேர்தலுக்கு 8 முறை வந்திருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு, ஒரு சீட்டு கூட கிடைக்கல. இப்பயும் வாங்க, வாரம் இனிமேல் தேர்தல் முடிகிற வரைக்கும் வருவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்காது மட்டும் இல்ல, உங்க கூட கூட்டணி வச்சவங்க அத்தனை பேரும் அவங்களும் உங்களோட சேர்ந்ததுனால, அதான் பண்ணி கூட சேர்ந்து பசுவும் பீ தின்னதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்க கூட சேர்ந்ததுனால அதிமுகவுக்கும் அதே வேலை பழி சுமை தான் வரும். அவங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்காது. பிஜேபிக்கு என்ன, பிஜேபி கூட்டணினாவே மக்கள் அதை வெறுப்பா தான் பாக்குறாங்க. ஏன்னா எங்க பிள்ளைங்கள கல்வியை கைய வச்சிங்கல்ல, நீட்டை கொண்டுகிட்டு எங்க பிள்ளைங்கெல்லாம் மருத்துவராக்க விடாம பண்ணினீங்கல்ல, அதனால அந்த கோபம் இன்னும் மக்கள்கிட்ட கொந்தளிச்சிட்டு இருக்கு. இந்த 2026 தேர்தலில் எதிரொலிக்கும் 2.0 மீண்டும் திராவிட மாடல் முதல்வர். அதனாலதான் நம்ம முதல்வர் சொன்னாரு, அப்புறம் என்ன டபுள் என்ஜின் சர்க்கார், டபுள் என்ஜின் ஆட்சி அமைச்சே தீர்வோம்னு சொல்றீங்களா? உங்க டபுள் என்ஜின் ஆட்சி மணிப்பூர்ல என்ன ஆனது? டபுள் என்ஜின் ஆட்சி தானே உத்தரப்பிரதேசத்துல ஆளுது. உத்தரப்பிரதேசம், பீகார், மணிப்பூர் போன்ற மாநிலங்களை விட பிஜேபி ஆளாத கர்நாடகா, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இதெல்லாம் சிறப்பாக ஆட்சி செய்யுது என்று பொருளாதார அளவோட உயர்ந்திருக்கு என்று உங்க ஒன்றிய அரசாங்கத்தோட புள்ளி விவரமே சொல்லுது. அதனாலதான் எங்க முதல்வர் சொல்லியிருக்காரு, இது டபுள் என்ஜின் ஆட்சி இல்ல, வேஸ்ட் டப்பா ஆட்சி என்று. சரிங்களா? 2026 தொடரும் 2.0. நன்றி.